ஹாய், இந்த வீடியோவில் கேட் 2020 கெமிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர்லேருந்து ஒரு கொஷின் பார்ப்போம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கோட வால்யூம் வந்து 20 மீட்டர் கியூப். உள்ள நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் மிக்சர் இருக்குது. அந்த கேஸ் மிக்சரோட மாலிகுலர் டென்சிட்டி வந்து 40 மோல் பர் மீட்டர் கியூப். இந்த 40 மோல் பர் மீட்டர் கியூப் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு வந்து அசம்ஷனாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அசம்ஷன், ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த உள்ள ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் 21 மோல் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? இந்த 21 மோல் பர்சன்டேஜை 1 மோல் பர்சன்டேஜாக குறைக்கிறாங்க. எப்படின்னா, நைட்ரஜன் உள்ளே செலுத்துகிறாங்க, அதே நேரத்தில் உள்ளே இருக்க அந்த மிக்சர் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் மிக்சரை வந்து ரெண்டுத்தையும் வெளியே எடுக்கிறாங்க. இந்த ஃப்ளோரேட்டை வந்து எஃப்னு டினோட் பண்ணியிருக்கேன். உள்ள ஃப்ளோரேட்டும் வெளில வர ஃப்ளோரேட் ரெண்டுமே வந்து 8 மோல் பர் செகண்ட் அப்படின்னு வந்து கொஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த டெர்மினாலஜிஸ்லாம் வந்து பிக்சரில் வந்து டினோட் பண்ணியிருக்கேன், அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ V is equipment volume, D வந்து molar density, X வந்து ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன், Y நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் F is flow rate. அந்த சப்ஸ்ட்ரேட் பார்த்திங்கன்னா ஐன்றது வந்து இன்லெட்டு, ஓன்றது வந்து அவுட்லெட்டு, டீன்ற சப்ஸ்ட்ரேட் வந்து டேங்கை குறிக்குது. பக்கத்தில் கம்மா படத்தில் வர I வந்து இனிஷியல் அண்ட் F வந்து ஃபைனல். இது வந்து சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து டினோட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து கேல்குலேஷன் போவோம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் பேலன்ஸு என்னென்னா, இன் மைனஸ் அவுட் ப்ளஸ் ஜென்ரேஷன் மைனஸ் கன்சப்ஷன் ஈக்குவல்ஸ் அக்யூமுலேஷன். ஓகேவா? ஸோ ஹியர் வந்து ஜென்ரேஷனோ இல்லை கன்சப்ஷனோ எதுவும் நடக்கலை. ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸும் வந்து 0 தான். அடுத்து ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணும்போது இன் வந்து 0, அதாவது வந்து உள்ளே எதுவுமே ஆக்சிஜன் வந்து போகலை, கம்ப்ளீட்டாக நைட்ரஜன் மட்டும்தான் போகுது. ஸோ இன் ஈக்குவல் 0. அவுட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து அவுட் வந்து 8 மோல் பர் செகண்ட் வந்து வெளில வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு அந்த 8 மோல் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு போட்டோன்னா எவ்வளோ ஆக்சிஜன் வெளில வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு XO இன்ட்டு FO. ஓகேவா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. அது ஒரு யூனிட் வந்து பார்த்தோன்னா மோல் பர் செகண்ட்னு ஒரு யூனிட் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்யூமுலேஷன். அக்யூமுலேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் டேர்மில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், D of something by dt. ஓகேவா? ஸோ இந்த சம்திங் இருக்கு இல்லையா, சப்போஸ் இன்கேஸ் இது வந்து என்னென்னு உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பி கன்சிஸ்டன்ட் வித் யுவர் யூனிட்ஸ். த்ரூ அவுட் நம்ம கெமிக்கல் இன்ஜினியரில் எங்கே நீங்கள் கேல்குலேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து யூனிட்ஸை வந்து மென்ஷன் பண்ணி எல்லா கேல்குலேஷனும் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். எப்படி நான் இங்கே சொல்கிறேன், லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்து மோல் பர் செகண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ரைட் சைடில் வந்து ஏதோ டேர்ம் வந்து நியூமரேட்டரில் வந்து உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல, என்ன வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்து யூனிட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் சைடில் வந்து மோல் பர் செகண்ட் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா D of something by dt. T வந்து டைமு, அதோட யூனிட் வந்து செகண்டு. ஸோ நியூமரேட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மோல் மட்டும் இன்னும் வேணும். அது எப்படி வேணும் அப்படின்னு எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஷனில் கொடுத்துருக்க டேர்ம்ஸை வந்து மல்டிப்ளை டிவைட் பண்ணி பார்த்தோன்னா, இந்த வால்யூம் அண்டு DM மாலிகுலர் டென்சிட்டி இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணால், அதாவது மீட்டர் கியூப் இன்ட்டு மோல் பர் மீட்டர் கியூப் இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மோல்ற டேர்ம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ், அவ்வளோதான். என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் வந்து பண்ணுற ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லை வந்து கேல்குலேஷன் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இது இப்படி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக வந்து இதை எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பார்க்கலாம் அப்படின்னா வந்து உள்ளே இருக்க ஆக்சிஜனோட லெவல் பார்க்கணும் இல்லையா, அது வந்து உள்ளே இருக்க இந்த டேங்கோட வால்யூம் ப்ளஸ் கேஸ் டென்சிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உள்ளே எவ்வளோ மோல்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இன்ட்டு இந்த பர்சன்டேஜ் ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் போடும்போது நம்மளுக்கு ஓவராலாக எவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே இருக்குன்னு தெரியும். ஸோ இது வந்து XT இன்ட்டு V இன்ட்டு DM. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, மெட்டீரியல் பேலன்ஸ் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த டேர்ம்ஸ் V இன்ட்டு DM இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட்ஸு. கண்டிப்பாக டேங்கோட வால்யூம் வந்து மாற போகிறதில்ல. அண்டு DM அந்த மாலிகுலர் டென்சிட்டி ஆஃப் த கேஸ் மிக்சர் இது வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து மாறல அப்படின்னு வந்து ஏற்கனவே கொஷனில் வந்து அசம்ஷனாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதையும் வந்து அந்த டிஃப்ரென்ஷியல் டேர்ம்லேருந்து வெளில எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது we are getting dt equals minus V into DM divided by FO into D of XT divided by XO. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டைமை பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியல் டேர்ம் இருக்குது. ரைட் சைடில் வந்து சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஆக்சிஜனோட கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஷியல் டேர்ம் இருக்குது. இது அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து டேரெக்டாக நம்ம இன்டெக்ரலில் வந்து இன்டெக்ரல் அப்ளை பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் வந்து
டேரெக்டாக இன்டெக்ரல் ஆஃப் டிடி வில் கிவ்ஸ் டி. பட் ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஒரு டேர்ம்ஸ் ரெண்டுமே வேறு வேறு, எக்ஸ்டி அண்டு எக்ஸ்ஓ இது ரெண்டையும் டேரெக்டாக நம்ம இன்டிகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸ்டிக்கும் எக்ஸ்ஓக்கும் ரிலேஷன் வந்து நமக்கு தேவை. அது வந்து இன்னொரு அசம்ஷனில் சொல்கிறாங்க, assume the tank content to be well mixed. ஸோ இப்போ அந்த டேங்க் கண்டென்ட் வெல் மிக்ஸ்டாக இருக்கும்போது அதுலேருந்து நம்ம வெளில எடுக்கிற ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அதோட கான்சன்ட்ரேஷனும் உள்ளே இருக்க டேங்கோட கான்சன்ட்ரேஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா உள்ளே இருக்க டேங்கோட கான்சன்ட்ரேஷனில் இருக்க ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ்டி, வெளில வர ஸ்ட்ரீமில் இருக்க ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ஓ, இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இதை வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது we are getting dxt/xt. ஸோ இப்போ இது வந்து டேரெக்டாக நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். இந்த இன்டெகிரல் லிமிட்ஸ் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் டைம் வந்து 0, ஃபைனலாக டைம் வந்து t, அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் சைடில் வந்து இன்டெகிரல் லிமிட்ஸ் பார்த்தோன்னா இனிஷியலாக வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இன்சைட் த டேங்க் இஸ் 0.21 அண்ட் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் 0.01. ஓகேவா. அடுத்து இந்த டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா, v dm/fo, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் we are getting 100 seconds. அண்ட் ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி இன்டெக்ரல் ஆஃப் dx/x is equal to ln x, நேச்சுரல் லாகரிதம் x. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வர ஆன்சர் வந்து டைம் ஈக்குவல்ஸ் 304.45 seconds. ஸோ இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, how much time it is required to reduce the concentration of oxygen inside the tank from 21 mole percentage to 1 mole percentage. The answer is 304.45 seconds. ஓகே. அடுத்து இண்டஸ்ட்ரியில் இந்த ப்ராசஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோன்னா சேஃப்டின்ற ஃபேக்டர். இப்போ சேஃப்டின்னு பார்க்கும்போது ஃபயர் ஹசார்ட்ஸ், ஒரு இடத்துல ஃபயர் உருவாகணும் அப்படின்னா வந்து 3 காரணம் தேவை. ஒன்று வந்து ஃபயர் உண்டாகிறதுக்கான ஒரு சோர்ஸு, ரெண்டாவது ஃபியூவல் தேவை, மூணாவது ஆக்சிஜன். இந்த மூணுமே இருந்தால் தான் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபயர் இருக்கும். ஸோ இப்போ ஆக்சிஜன் வந்து ஒரு பெட்ரோலியம் ரிலேட்டடான காம்பவுண்ட்ஸ் வந்து எங்கேயாவது ஸ்டோர் பண்ணும்போது அந்த இடத்துல ஆக்சிஜனும் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சோர்ஸ், சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்தால் கூட அங்கே வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இந்த ஃபியூவல்ஸோட வந்து ஆக்சிஜனை வந்து சேராமல் பார்த்துக்கிட்டோன்னா, அந்த இடத்துல இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா ஃபயர் ஹசார்ட் வந்து குறைக்க முடியும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஃபயர் ஹசார்ட் உள்ள இருக்க கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் இல்லாமல் பார்த்துப்பாங்க. எப்படின்னா அந்த ஏரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நைட்ரஜன் இருக்கும்போது ஒரு இன்னர்ட் அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் இனடைசேஷன். இதை சில விதங்களில் பண்ணுவாங்க, அதை வந்து எப்படி என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பேர் வந்து சைஃபனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா டேங்க்கில் வந்து வாட்டர் த்ரூஅவுட் ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுனா, மேலே இருக்க ஏர் மிக்சர் ஆக்சிஜன் ப்ளஸ் நைட்ரஜன் வந்து ரெண்டுமே வந்து வெண்ட் வழியாக வெளில போயிடும். போனதுக்கப்புறம் நைட்ரஜன் கொடுக்கும்போது கீழே பாட்டம் வழியாக வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணுவாங்க, நைட்ரஜன் மட்டும் உள்ளே போயிட்டு டேங்க்கில் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ ஏற்கனவே இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் ப்ளஸ் நைட்ரஜன் ரெண்டுமே இருந்தது. அடுத்து வந்து ஃபுல்லாக வாட்டர் வந்து அந்த இடத்துல ஃபில் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நைட்ரஜன் மட்டும் ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு நெட் அட்மாஸ்ஃபியர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபயர் ஹசார்ட் வந்து கம்மி. அடுத்த ப்ராசஸ் வந்து யூஸிங் வேக்யூம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த டேங்க்கை வந்து ஒரு வேக்யூம் பம்போடு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பம்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பம்பை வந்து உள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்ஸையும் வந்து வெளில எடுத்துரும் சக் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேக்யூம் பம்பை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வால்வ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்ரஜன் கொடுக்கும்போது உள்ளே வந்து இந்த டேங்க்கில் வந்து நைட்ரஜன் ஃபில் ஆகிடும். ஸோ இங்கேயும் வந்து ஒரு இன்னர்ட் அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் வந்து யூஸிங் ப்ரெஷரைஸ்டு நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் வந்து ஹையர் ப்ரெஷரில் வந்து உள்ளே செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, உள்ளே இருக்க ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் கிராஜுவலாக குறையுது. ஏன்னா வந்து நைட்ரஜன் மட்டும் இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கடுத்து வந்து அந்த ப்ரெஷரான டேங்க் வந்து டீப்ரெஷரைஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த ஹை ப்ரெஷர் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் மிக்சர் வந்து வெளில வந்துடும் வெண்ட் மூலயமா. ஸோ இதனால் வந்து உள்ளே இருக்க ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த வேக்யூம் அண்ட் ப்ரெஷர் இந்த ரெண்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து ஒரு சிங்கிள் டைம் பண்ணிவிட்டு விட மாட்டாங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணும்போது அன்டில் இந்த டிசைடு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரீச் ஆகிற வரைக்கும் இதை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பு வந்து இதுதான் நம்ம வந்து கொஷனில் பார்த்தோம். இது பேர் வந்து ஸ்வீப் த்ரூ ப்ராசஸ், ஸ்வீப் த்ரூ இனடைசேஷன். ஓகேவா. இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து கண்டினியூஸாக வந்து நைட்ரஜன் வந்து உள்ளே போயிட்டே இருக்குது அண்ட் கண்டினியூஸாக உள்ளே இருக்க மிக்சர் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து வெளில வந்துட்டுருக்கு. ஸோ ஓவர் டைம் வந்து பார்த்தோன்னா போத் நைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து வெளில வருது. ஸோ ஓவர் டைம் வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்க ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறையுது. ஓகேவா. ஸோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த சேனலில் வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக கேட் கொஷின்ஸு இல்லை வந்து கெமிக்கல் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுனாவோ, இல்லை வேறு ஏதாவது கொஷின் வந்து சால்வ் பண்ண முடியல, ப்ரீவியஸ் கேட் பேப்பர்ஸ்லேருந்து வந்து சால்வ் பண்ண முடியலாம், அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கும் வந்து வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.